கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். ஜெசிகன் பால் பைபிள் இன்ஸ்டியூட்டுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான ரைட்டர் சொன்ன பொண்ணையா பாஸ்டர்மா வந்திருக்க தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூன் மாதத்தை நம்ம காண கர்த்தர் உதவி செய்திருக்கார். நம்ம ஐயா ரைட் ரெவன் சொன்ன பொண்ணு ஐயா வாய்ஸ் நாளையில் ஒரு ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்கிறார். கலர் கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஐயா பிறந்த நாளை காண உதவி செய்தார். அவர் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை தான் நம்ம போன வகுப்புல ஆய்வு செய்யணும். இன்றைக்கும் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை தான் ஆய்வு செய்யணும். ஆனால் வழக்கமாக வர்றவங்க வரல. அதில் நம்ம வேற தலைப்புலேருந்து இன்னைக்கு ஆய்வு செய்யலாம். பிறகு மற்றவங்க வரும்பொழுது நம்ம இதை தொடரலாம். வேற புத்தகத்திலிருந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசி. சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்க புதிய ஏற்பாடு ஆய்வு, நியூ டெஸ்டமெண்ட் சர்வே அப்படின்ற பாடத்துல இருந்து ஒரு காரியத்தை கத்திருக்கிறவை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 5ஆம் வசனம் முதல் நீங்க 9ஆம் வசனம் வரைக்கும் வாசி கேட்டோம். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எத்தனை வருஷம் வியாதியா இருந்தான்? 38 வருடம் வியாதி படுக்கை. இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. யோவான் 5:2. அடுத்து இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்த போது, நம்மை உண்டாக்கின வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனாய் இந்த பூமியிலே 33 வருஷம் வாழ்ந்தார். ஒரு கன்னி வயிற்றில் அவர் பிறந்தார். நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 33 வருஷம் இந்த பூமியில கடவுளை ஆண்டவரை மனிதனாய் அவதாரம் எடுத்து வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு போகிறார். கலிலேயா வந்து எருசலேமுக்கு போறார். அவர் எங்க போறாருன்னா, எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதுக்கு 5 மண்டபங்கள் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த 5 மண்டபத்துல வியாதியஸ்தர் குவிந்திருப்பார்கள். குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள், இப்படி
படுக்கையில கிடக்கிற வியாதியஸ்தர் ஏராளமான பேர் அங்க இருப்பாங்க. ஏன் அங்க இருப்பாங்கன்னா, எப்பமாவது அந்த குளத்தை ஒரு தேவதூதன் வந்து கலக்குவான். ஆண்டவர் ஒரு தேவதூதனுக்கு கட்டளையிடுவார், எப்பவாவது வந்து என்ன பண்ணுவான், கலக்குவான். அப்போ முதல் யார் இறங்குறாங்களோ, ஒரே ஒரு ஆளுக்கு தான் சுகம், முதல் யார் இறங்குகிறார்களோ அவங்க சுகமாவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க நூற்றுக்கணக்கான நாட்கள் சுகம் பெறுவதற்காக காத்திருக்கிறாங்க. புதிய வியாதிஸ்தர்கள், டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள், ஒண்ணுமே முடியாத நிலையில இருக்கிறவங்க. இன்னைக்கு சொல்லணும்னா ஒரு ஐசியூ வார்டுன்னு சொல்லலாம். ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு வார்டுன்னு சொல்லலாம். முடியாதவங்களாம் கொண்டு அங்கே போட்டுருவான் ஐசியூல. இப்ப நல்லா இருக்கிறதே கொண்டு போய் போட்டுருவான். இங்க ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு. இங்க நானும் என் மகனும் என் மனைவியும் என் மச்சானுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு பார்க்க போனோம். அதுக்குள்ள என் கூட ஒன்று மகனை காணும். காரியேஸ்வரர் தான் பார்க்க போனீங்க. கூட என் மகன் வந்தான், பெரியவன். அவனை காணும். எங்கடா அப்படின்னு போன போட்டா ஐசியூல படுத்து கிடக்கான். என்னடா விஷயம்னா அப்படியே வந்திருக்கான், லைட்டா வயிற்று வலிச்சிருக்கு. அங்க ஒரு ஆளை சரி வயிற்று வலிக்க ஏதாவது மாத்திரை எதுவும் வாங்கிக்கிறாங்க அங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அங்க ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் உடனே அந்த கேப்ல மின்னல் வேகத்துல உங்களுக்கு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் வயிற்றுல ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப ஆபத்துன்னு ஒரு காரியத்தை சொல்லி பயங்காட்டி அவனை ஐசியூல படுக்க வச்சிட்டேன். நான் போனா ஐசியூல படுது, என்னடா இல்ல வயிற்று வலிக்குன்னு அவங்க பிளட் டெஸ்ட் பண்றாங்க. நான் போகும்போது அது பிளட் எப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த குழாய் திறப்பாங்க பாருங்க, இப்படி குத்தி எடுப்பாங்க. இவங்க அப்படின்னா ஒரு ஊசியை குத்திட்டு அதுல சொட்டா ரத்தம் வந்து அதை பிடிக்காங்க. படிச்சவங்களா என்னமா தெரியல, போடியான்னு தெரியல. அப்புறம் ஸ்கேன்ட்டாங்க. சரி இவங்களும் சொன்னாங்க, வந்துட்டா ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு போயிடுறாங்க. நல்லா தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும், ஃபுல்லா தண்ணி குடிக்கணும் அப்படிதானே. அப்போ ஸ்கேன் எடுப்பாங்க. இவனும் நான் ரெடியா இருக்கேன் ஸ்கேன் எடுக்கன்னா, ஸ்கேன் எடுக்க ஆள் இல்லை, காலையில தான் வருவாங்க. அது வரைக்கும் படுங்கன்றான் ஐசியூல. நல்லா காட்களே படுக்க வச்சிருக்கான் சில ஆஸ்பத்திரியில. அதாவது கொள்ளையோ கொள்ளை எங்கன்னா, தனியார் ஆஸ்பத்திரியில தான் கொள்ளை கூட்ட பாசம் அங்கதான் இருக்கு. அப்புறம் கத்தா அவன் வீட்டுக்கு உணர்ந்தோம். இல்ல அன்னைக்கு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு தனியார் ஆஸ்பத்திரி எல்லாம் கதிராமத்துக்கு சொல்றோம். அதே மாதிரி இந்த பெதஸ்தா குளம், எஸ்லேம்ல இந்த பெதஸ்தா குளம் தாண்டையில 5 மண்டபம் இருந்தது. 5 மண்டபம் ஃபுல்லா நூற்றுக்கணக்கான யாரெல்லாம் ஐசியூல உண்மையாவே ஐசியூல வைக்க வேண்டியவங்க அங்கதான் இருந்தான். கண்டு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் சப்பானி கூட சுமண உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தாங்க. பாண்டவர் அங்க போறாரு. ஏன் அங்க படுத்திருந்தாங்கன்னா, வேதம் சொல்லுது, 4ஆம் வசனத்தை சொல்லுது, ஒரு சில சமயத்துல தேவதூதன் ஒருவன் வந்து என்ன பண்ணுவான், குளத்தின் தண்ணீரை அதுல இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முதல் அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தா சுத்தமாயிடும். அதுக்குதான் அதான் விசேஷம். ஆனா இதெல்லாம் நம்ம சுகம் பெற்றுவோம் அப்படின்னு எப்போதும் குளத்து அண்டையில ரெட்டியா இருப்பான் உள்ள உழுவதற்கு. அப்படி காத்திருந்தவன்னா இந்த மனிதன் கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் வந்து அவனை தேடி போறார். ஏன்னா அங்க 38 வருஷமா அதை காத்திருக்கிறான். 38 வருஷம் வியாதியாய் கொண்டு வந்த ஒரு மனுஷன் அங்க படுத்து இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து, அவன் வெகு காலம் வியாதியஸ்தன்னு சொல்லி அவர் அறிந்து அவனை பார்த்து கேட்டார், எப்பா சோமானம் உனக்கு விருப்பம் இருக்கா, ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான். அவன் கண்ணீரோடு சொன்னான். அந்த 38 வருஷம் வியாதியா இருக்கிறான். என்ன சொன்னான்? அவன் சொன்னான், ஆண்டவரே தண்ணீரை கலக்கும் போது எனக்கு குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது, ஒருவரும் இல்லை. 38 வருஷமா காத்திருக்கேன், ஒரு பையனை உதவி செய்ய மாட்டேன், யாரும் இல்லை, என் குடும்பத்தானே இல்லை, என் கூட பிறந்தவன் இல்லை, நண்பர் கிடையாது. சரி இங்க இருக்கிறவனாவது ஒரு ஆள் 38 வருஷமா இருக்காயா, ரொம்ப காலம் இருக்கான், இந்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்
அப்படின்னு ஒருத்தனை எனக்கு உதவி செய்யல விட்டு கொடுக்கல. எத்தனாமத்துக்கு சுதந்திரம். நீங்க ஆஸ்பத்திரிலாம் போனீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க. இதுதானே 100 டோக்கன் 200, சில டாக்டர்கள் 200 டோக்கன் வரைக்கும் ஓடும். ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் காத்திருந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு டோக்கன் போட்டா கூட லைன்ல போயிடலாம். யாரும் முதல் வந்தாங்களோ டோக்கன். அப்படி பார்த்தா இவங்களுக்கு தான் முதல் டோக்கன். ஆனா இங்க அது கிடையாது. யாரு இறங்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லும். இந்த டோக்கன் சிஸ்டம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவன் கண்ணீரோடு சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, எனக்கு எனக்கு முந்தி வேறொரு நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். உன்னை இயேசு அவனை பார்த்து சொல்ல, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றால் உடனே சுகமாயிட்டான். நல்லா கவனிக்கணும். எத்தனை வருஷம்? 38 வருடம். இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது 28 கிபி, 28 AD. 28 ADனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அப்போ 31 வயது. வயசு. அவனை பார்க்கும்போது ஆண்டவருக்கு என்ன வயசு? அவர் கிமு 4 மார்ச் 15 கிமு 4 மார்ச் 15 அவர் பிறந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருக்கு 28 வயது. 31 வயசு. அவருக்கு எவ்வளவு வயசு? 31 வயசு. ஆனா ஒருத்தர் எத்தனை வருஷமா அவங்க கொடுத்திருக்கிறான்? அவர் பிறக்கிறதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேசியாவாக வருவதற்கு 7 ஆண்டுகள் வியாதி படுகைக்கு போயிட்டான். ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனை கனி வைத்து பிறக்கிறதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு வியாதி எங்க போயிட்டான்? பெதஸ்தா குளத்துக்கு போயிட்டான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பெதஸ்தா குளம் இப்பவும் இருக்கு. நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா நீங்க பெதஸ்தா குளத்தை பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா 1888 இந்த குளத்தை கண்டுபிடித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்து குளம். இந்த 38 வருஷமா வியாதிச்சேன் அந்த குளத்தை கண்டதான் தங்கியிருந்தான். அந்த குளத்தை தான் தேவதூதன் என்ன பண்ணுவான்? எப்பமாவது கலக்குவான். எப்போ கலக்குவான்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் ஒரு டேட் சொல்லிட்டு கலக்க மாட்டான். எப்போ ஆண்டவர் கலக்குனாலும் கலக்குவான். அப்போ அந்த இடத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் 1888. நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சார்ந்த தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் டாக்டர் கான்ராட் ஸ்டிக், டாக்டர் கான்ராட் ஸ்டிக் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர்கள் விஞ்ஞானியவர்கள். அவர் தலைமையில் தான் ஆய்வு செய்தார்கள், குளத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த குளம் இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா தேவாலயம் பக்கத்துல ஆட்டு வாசல், பழைய ஆட்டு வாசல் இப்ப கிடையாது, அது பக்கத்துல இந்த குளம் இன்னைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க, இல்லை போய் பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஏன்னா தோண்டி கிண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குளத்தை. அந்த குளத்துலதான் இந்த சம்பவம் நடக்கிறது.
இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனை சந்திக்கும் பொழுது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 62 வயது. இந்த வியாதியஸ்தன் எத்தனை வயசு? 62 வயசு. 62 வயசுல 38 வருஷம் வியாதியிலே கழிச்சிட்டான், படுக்கையிலே கழிச்சிட்டான். நீங்க பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர் அவனை குறித்து பதிவு செய்திருக்கிறாங்க. இவனை குறித்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவன் பேர் வந்து ஜெஸ்ஸி. இவனுடைய பேர் என்ன? ஜெஸ்ஸி. வரலாற்று ஆசிரியர் குறித்து வரலாற்று ஆசிரியருடைய பதிவுகள் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா இவன் யாருன்னா, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:14 13 பார்த்தீங்கன்னா 1:13 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1:13 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ செலோத்தே என்னப்பட்ட எனப்பட்ட சீமோன். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சைமன் தி ஜீலட். இந்த இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன், நேரடி சீஷன். அது மாதிரி தான் அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்கள் அவனும் ஒரு அப்போஸ்தலன். நாமத்துக்கு சொல்றேன், அவனுக்கு உறவுக்காரங்க, ரிலேட்டிவ் ஆஃப் ஒரு சித்தப்பா மாமா அப்படி போனேன், உறவுக்காரன். 62 வயசு. பேரு ஜெஸ்ஸி. பைபிள்ல எல்லா பேரும் சொல்லப்படலை, ஏன்னா எல்லா பேரும் பைபிள்ல போட்டா பைபிள் புக்கு ரொம்ப ரொம்ப பெருசாயிரும். பைபிள் இருக்க பேர்களை எழுதுறதுக்கே பைபிள் பத்தாது. ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன புக்கா நம்ம கொடுக்கணும், அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கணும். அதுதான் என்ன பண்ணார் ஆண்டவர், நமக்கு சிறு புஸ்தகமா பைபிளை கொடுத்திருக்கிறார். கர்த்தராமத்துக்கு நீ ஆராய்ச்சி பண்ணி பாரு, வேத சொல்ற வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்புறம் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு சகலவற்றையும் போதிப்பா. அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே போதிங்க, டீச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போதகர்கள், எங்களை மாதிரி ஊழியர்களை, என்ன ஐயா மாதிரி ஊழியர்களை கர்த்தர் ஐயா மாதிரி ஊழியர்களை வைத்திருக்கிறார் போதிக்கிறது. பைபிள் நமக்கு ஒரு சின்ன புஸ்தகம் தான் கொடுத்துருக்காரு. அதனாலதான் அவருடைய பேர் அங்கே இல்லை, இவ்வளவு விவரம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 62 வயசு ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது இவ்வளவு கீழே வரைக்கும் தாடி இருந்தது. அவனை தண்ணிக்குள்ளே இறக்கூட ஆள் இல்லை. அவன் தாடியை சேவ் பண்ணி வெட்டி விடுவாங்களா? அதே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா இவனை குறித்து வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜெஸ்ஸி அவன் 24 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான். 24 வயசு வரைக்கும் நல்ல திடகாத்திரமான வாலிபனா இருந்தான். அவன் இந்த ஜீலட்னு ஒரு ஏக்கம், இந்த ஜீலட்னு போட்டுக்க, சைமன் த ஜீலட். ஏன் சைமன் த ஜீலட் போட்டுருக்குன்னா, சீமோன் தமிழ்ல சீமோனே 2 சீமோன் தாங்க. ஒன்று சீமோன் பேதுரு. அதுக்காக ஒரு அடையாளம் காண்பித்து கொடுப்போம். ஒரு 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 கிளாஸ் ரூம்ல 2 ரவி இருப்பாங்க. ஒருத்தன் ஏ ரவியா இருப்பான், இன்னொருத்தன் ஒரு என்ன ரவி, சி ரவி, ஏதோ ஒன்று. இந்த ரவின்ற பேரு, குமார்ன்ற பேரு இதெல்லாம் பொதுவா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏ ரவி சி ரவி அப்படின்னுவாங்க. இதுதானே அதே மாதிரி இந்த சீமோன் 2 சீமோன் இருந்ததுனால அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, சீமோன் தான் சீலட், செலத்தோ என்ன பண்ண சீமோன். இந்த சீலட் ஒரு இயக்கம், இந்த சீலட் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல சீமோன் இருந்தான்.
அந்த இயக்கம் எப்படின்னா, அவர் நம்ம இந்தியாவில் மாவோயிஸ்ட் நக்சல் லைட்ஸ்ன்றாங்க, அந்த மாதிரி ஒரு இயக்கம் இஸ்ரேல இருந்தது. அன்னைக்கு இஸ்ரேல் மக்களை வந்து இட்டாலிக்காரன் தான், வெள்ளைக்காரன் ஆட்சி செய்தான். ரோம பேரரசு யாரு? அவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள், வெள்ளைக்காரன் ஆட்சி செய்தாங்க. ஏன்னா நம்ம எப்படி இந்தியாவை ஒரு காலத்துல நம்ம இங்கிலீஷ்காரன் வெள்ளைக்காரன் ஆட்சி செய்து நம்ம அடிமையா வச்சிருந்தாங்க, அதே மாதிரி அவங்களும் அடிமையா வச்சிருந்தான். இப்போ அன்றைக்கு ஆயுதம் ஏந்தி எப்படி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒரு இந்திய தேசிய ராணுவம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர் எப்படி ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டார் வெள்ளைக்காரங்க, அதே போல இந்த ஜீலட்ஸ் இயக்கமும் ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டார்கள். ஆனா அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர்கள் ராணுவத்தோடு சண்டை போட மாட்டாங்க, ஆண்களையும் குழந்தைகளையும் கொள்வாங்க. ஒரு பொல்லாத இயக்கம். பெண்களையும் குழந்தைகளையும் கொள்வது எவ்வளவு பெரிய தவறு. இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்தது. ஸோ ஸ்கூல்ல பாம்பு போட்டதா, நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களை சேர்த்துட்டாதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுச்சு. போர்ல கூட என்ன பண்ணக்கூடாது, பொது ஜனத்தை தாக்கக்கூடாது, ராணுவம் தளவாடங்களை தாக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு மனசாட்சியே இல்லாத காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கு போர்ல. ஆனா இவன் இந்த ஜெசி என்ன பண்றான், அன்னைக்கு ரோம பேரரசோட போராடுகிறன்ற பேர்ல இந்த ரோம பேரரசுல இந்த வெள்ளைக்காரனுடைய குடும்பங்களை கொள்றான், மனைவியை பெண்களை கொள்றான், குழந்தைகளை கொள்றான், பல பேரை கொலை செஞ்சேன். ஒரு பாவியிலும் ஒரு பிரதான பாவி, மோசமான ஒரு தீவிரவாதி. 24 வயசுல அவனுக்கு 2 கை காலம் செயலிழந்து விட்டது. அதுக்கு காரணம் அவனுடைய பாவம் தான். நான் அதுக்கான ஆதாரங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். அவன் வந்து படுக்கையில விழுந்துட்டான். அவன் செஞ்ச அக்கிரமம் ஏராளமான ஆட்களை கொண்டான், நிறைய பேரை கொலை செய்தான். இந்த ஜீலட் இயக்கத்துல இருந்துட்டு 24 வயசுல அவன் கை கால் விழுந்து படுக்கைக்கு போயிட்டான். பாருங்க, 38 வருஷமா ஒருத்தன் வியாதியில கிடக்கிறான் யோசிச்சு பாருங்க. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு பொருளாதாரம் தான், எவ்வளவு வைத்தியம் பார்த்திருப்பான். எடுத்தவனை எவ்வளவு ஆண்டவரேன்னு ஒரு சிலர் தான் வருவாங்க. மற்றவனை போய் டாக்டர்லாம் போட்டு அடி இடி வாங்கி நம்பிக்கை இழந்து இப்ப டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல போத கடைசி யார்கிட்ட வருவான், ஆண்டவர்கிட்ட வருவான். இவன் அப்படிதான் வந்தான். ஒரு பாவியான மனுஷன் என்ன பண்றான், ஆண்டவரேன்னு வரான். அது எங்கன்னா விதசாக்கு போனா சுகமாயிரும். அங்க ஆண்டவர் அனுப்புற தேவதூதர் என்ன பண்ணுவான், கலக்குவான், கத்த சுகம் கொடுப்பார், நம்பிக்கையோடு வரான். ஒரு பெரிய ஆச்சரியம், 38 வருஷம் நம்பிக்கையோடு இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா வர 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 பலன் போயிடும், வர வர என்ன ஆயிடும். போன வருஷம் இந்த ஆரோக்கியம் இந்த வருஷம் இருக்காது. ஒருத்தருக்கு சுகர் பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வீக் ஆயிடுவாங்க. பிபி பேஷண்ட்டை பார்த்தா அப்படி ஆயிடுவாங்க. அதாவது ஸ்ட்ரோக் வந்தவங்க அப்படிதான் ஆயிடுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரோக் மூளையில சரியா ரத்தம் போகாது, மூளையில ரத்தம் அடைப்பு ஏற்பட்டுரும். அப்போ 38 வருஷமா ஒருத்தன் இன்னைக்கு நான் சுகமாயிருவேன், நாளைக்கு சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தான் பாருங்க. அதை நம்ம பாராட்டணும். ஏன்னா வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல, நிச்சயமாய் முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை எப்படியாவது சுகமாயிடுவேன், எனக்கு யாருமே உதவி செய்யலைன்னா கூட நான் என்ன ஆயிடுவேன், சுகமாயிடுவேன். எனக்கு யாரும் என்னை தண்ணியில இறக்கலைன்னா கூட நான் என்ன பண்ணிடுவேன், சுகமாயிடுவேன். 38 வருஷமா நம்பிக்கையோடு காத்திருந்தான். இந்த நம்பிக்கை தான் அவர் நம்ம பாராட்டணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வியாதி வந்தாலே அதுக்கப்புறம் மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடும். நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துருவான். நீங்க பாத்துருக்கீங்கன்னா தொடர்ந்து வியாதி இருக்கு, சோமா மாட்டீங்கன்னு தற்கொலை பண்ணி செத்து போவான் நிறைய பேர். வயிற்று வலி, தீராத வயிற்று வலி செத்துருவான், தீராத தலைவலிலாம் செத்துருவான். இப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் சொந்தக்கார ஒருத்தர் தோல்ல வியாதி, தீராத வியாதி. ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவர் மனைவியெல்லாம் விட்டு போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப கெட்ட பழக்கம், உடம்பு ஃபுல்லா வியாதி தொடர்ந்து வைத்தியம் பண்றாரு, சோமாட்டி உள்ள உடஞ்சி போச்சு, தோல் ஃபுல்லா வியாதி. மனைவியே போயிட்டாங்க. கடைசியா மனைவி பிள்ளைகளை போய் அவர் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் அங்க போய்
இந்த மனைவி பிள்ளைகளை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் செத்துடலாம்னு ஒரு முடிவு எடுத்தார். அங்க போனா மனைவி பிள்ளைகள் காட்ட விட மாட்டேங்கிறாங்க. கடைசியா பார்த்து செத்துலாச்சா காட்ட விட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணாரு, சரி இனிமே நம்ம செத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த வியாதி சுகமா மாட்டேங்குது, என்ன மருந்து போட்டாலும் சுக மாட்டேங்குது, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சுக மாட்டேங்குது. நேரம் தாமிரபரணி 6 பாளையங்கோட்டை திருநெல்வேலியில பூச்சி செத்துடணும்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க போனா அன்னைக்கு டீச்சர்ஸ் தினம் ஐயா மீட்டிங் பகுதியில் நடக்குது. ஒரு பெரிய மைதானம். அன்னைக்கு டீச்சர்ஸ் தினம் ஐயா செம்ம கூட்டம் வரும். நல்ல வளமையான ஊழியர்கள். அவர் மாதிரி ஊழியர்கள் இன்னைக்கு இல்லை. நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா பாடுவார், நல்ல தீர்க்க சொல்ற கரெக்டா சொல்லுவார். அப்போ அவர் கூட்டம் நடந்தது. இவர் பார்த்தேன், சரி இந்த கூட்டத்தை கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு சேர்த்து போவோம், வேற என்னதான் சொல்றாங்க பார்ப்போம். போய் உட்கார்ந்தார். கடைசியில் உட்கார்ந்தார். ஜெப நேரத்துல பேர் சொல்லி கூப்பிட்டார் தினகரன், கர்த்தருடைய வல்லமையால. நீ இப்படி உன் மனைவி பிள்ளைய போய் பார்த்துட்டு உனக்கு ஒரு வியாதி இருக்கும், தாமிரபரணில பூச்சி சாம வந்திருக்க, நான் கர்த்தர் உனக்கு சுகமாக்குறாரோன்னு இந்த வியாதி சுகமாச்சு. அப்படியே சுகமாயிட்டு அப்புறம் ஊழியக்காரன் வந்து வேலை சேர்ல சபைலாம் நடத்தி செத்து போயிட்டார். வயசாகி ஊழியர் நல்ல ஊழியம் செஞ்சா செத்து போனா இப்ப பிள்ளைங்களாம் ஊழியம் செய்யறாங்க. கர்த்தராமத்துக்கு சொத்துரும். அப்போ ஒரு வியாதி தொடர்ந்து சுகமாக இருக்குன்னா மனுஷன் வாழ்க்கை நிறுத்துறோம். ஆனா 38 வருஷமா இன்னொருத்தன செத்து போயிருப்பான். அந்த குளத்துல இருந்து செத்து இருப்போம். நான் சாவரையா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு பிந்தி வந்தோம்னா குளத்துல இறங்கி சுகம் பெற்றுறான். நம்பிக்கை இனிமே கிடையாது. இன்னைக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா 38 வருஷம் நம்பிக்கை இழக்காம இருந்தான். அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். எதனாமத்துக்கு சொத்துறோம். அப்ப இந்த ஜெசி 62 வயசு ஜெசி. ஆனா கர்த்தர் பாருங்க, ஒருத்தன் அவருக்காக காத்திருந்தா அவன் விடவே மாட்டான். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுக போல செட்டைகள் அடைத்து உயர எழுப்புவார்கள். அவன் நடந்தாலும் ஆமா ஓடினாலும் இழைப்படையார். ஒருத்தன் கர்த்தரை நம்பி எனக்கு எப்படியாவது சுகம் ஆகிடுவார், எப்படியாவது என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு அவர் நம்பிட்டா போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில அவர் 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். ரொம்ப காலம் ஊழியம் செஞ்சார். அந்த 3 வருஷ டைம்ல ஒரு டைமை ஒதுக்கி என்ன பண்றாரு, அவனை தேடி போறார். 38 வருஷமா ஒருத்தன் வியாதியில இருக்கிறவங்க தேடி போய் என்ன பண்றாரு, அவனை இங்க சுகமாக்குறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா உடனே சுகமாயிட்டு. அவன் என்ன எதிர்பார்த்தான், தண்ணீர் கலங்கும் அதுல இறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனா அவன் எதிர்பார்த்த வழியில அவனுக்கு சுகம் கிடைக்கல. ஆனா வேறு வழியில ஆண்டவரே நேர்ல வந்து என்ன பண்ணார், அவனை சுகமாயிட்டார். ஆண்டவரே சுகமாயிட்டார். நம்ம உடம்பு சுகமாகவே நம்மளே ஒரு ஐடியா வச்சிருப்போம், வழி வச்சிருக்கோம், இப்படி நடந்தா சுகமாயிரும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு லிவர் அவுட் ஆயிடுச்சு. 24 நாள் குடிச்சு லிவர் அவுட் ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் வீங்கிட்டு மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. டாக்டர் சொன்னாங்க, நீ கடைசி நேரத்தில் வந்திருக்க, இந்த லிவர் கெட்டு போச்சு, உன்னை காப்பாற்ற முடியாது. நீ என்ன பண்ணணும், உனக்கு ஒரு மாற்று லிவர், யார்கிட்ட லிவர் வாங்கி உங்க வீட்டில் யாராவது லிவர் கொடுக்குறாங்கன்னா நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ஆப்ரேஷன் பண்ணி புது லிவரை மாட்டிடுவோம். நாங்கள் உங்க வீட்டில் யாரும் அவனுக்கு லிவர் கொடுக்க தயாரா இல்லை. இந்த குடிகாரம் பையனுக்கு எதுக்கே லிவர் கொடுக்கணும், இருக்கிற நல்லவனும் கெட்டு போடுமா. அவருக்கு பசங்க 3 பசங்க உண்டு, ஆம்பளை பசங்க 3 பேரும் மறுத்துட்டாங்க. இந்த குடிகார பையனுக்கு லிவர் மாட்டினா திருப்பி போய் பண்ணுவான், குடிக்கதான் செய்வான், வேண்டான்னு விட்டாங்க. ஆனா இவரு ஆண்டவரை மனுஷன் பாருங்க, நல்லா இருக்கும்போது ஆண்டவர் தேட மாட்டான். எப்போ பிரச்சனை வருதோ அப்பதான் போய் நம்ம ஆண்டவரே படிப்பான். நல்லா இருக்கும்போது அவர் கிட்டே போக மாட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவரேன்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனா அவங்க சொன்னாங்க, ஒரு 2 வருஷம் ஆகும், எழுதி வை. ஆனா நீ 2 வருஷமா தாங்க மாட்டேன், உனக்கு லிவர் கொடுக்கறதுக்கு ஆள் வர்றதுக்குள்ள நீ செத்துருவ, நீ பேசாம தனியார் ட்ரை பண்ணு. தனியாருக்கு போனார். 50 லட்சம் ரூபாய் கேட்டான். 50 லட்சம். ஆனா அவன் டெய்லி ஜாப் பண்ணுவார், ஆண்டவரே எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வேணும். அங்க 50 ரூபாய்க்கு வங்கி கிடையாது பாக்கெட்ல, 50 லட்சம் ரூபாய் வேணும்னு ஜாப் பண்ணார். டெய்லி ஜாப் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்தார். இவர் என்ன
இவருக்கு எதுக்காக காத்திருக்காரு? 50 லட்சம் ஆண்டவர் தருவாரு, தந்தா என்ன பண்ணிடலாம், யாருக்கு வராது காசை கொடுத்து வாங்கி ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார். ஒரு நாள் ஆண்டவரை இறங்கி வந்தார், வந்து அவரை சுகமாக்கிட்டார். பெரிய ஊழியக்காரனா மாறினார். எத்தனாமத்துக்கு சோதரன் தென் அமெரிக்காவில் பெரிய ஊழியம் செய்தார். அப்போ நம்ம கேட்கிற, நம்ம என்ன கேட்கிறோமோ அதை என்ன எல்லா டைமும் அதே மாதிரி செய்ய மாட்டேன். அவர் வழி வேறு, நம்முடைய வழி வேறு. இங்க அப்படிதான், இவன் இந்த தேவதூதன் கலக்குவான், உள்ள இறங்கி சுகமாக்கிட்டு போயிடலாம் காத்திருந்தான். ஆனா கர்த்தர் நேரில் வந்து என்ன பண்ணிட்டார், அவனை சுகமாக்கிட்டார். கர்த்தர் நாமத்துக்கு சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோவான், நான் சொன்னேன் இந்த சைமன் த சீலட் அவனுக்கு சொந்தக்காரங்க உறவினர். இவன் என்ன பண்றான், சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறான். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறான். அதற்கு யாரேசன் 7ஆம் வசனம், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நாள் கூட இல்லை. 38 வருஷமா அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நாள் கூட இல்லை. சிலர் அப்படி இருக்கலாம், சில அந்த சூழ்நிலை இருக்கலாம், உதவி செய்யறதுக்கு ஒரு நாள் கூட இல்லை. பார்க்காத நான் வெள்ளையமா இருக்கிறேன், சிரிக்கிறேன். ஆனா உண்மையை சொல்ல போனா நான் குடும்பத்துலதான் இருக்கேன், ஆனா எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நாள் கூட இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை. அவங்க அப்படிதான், அங்க 100கணக்கான பேர் சுத்தி இருந்தாங்க, ஒரு நாள் கூட உதவி செய்யல. குடும்பத்தார் கைவிட்டு விட்டார்கள், நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், கூட இருக்கிறவங்க கைவிட்டாங்க. ஒரு நாள் கூட 38 வருஷமா உதவி செய்யலாம். ஆண்டவர் தேடி வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு உதவி செய்யறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரேமான்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த பேண்ட் ஷர்ட்லாம், அதுவும் ஆண்கள் வந்து திருமணம்னா ரேமான் போட்டு தான் தைப்பாங்க. நான் கூட அந்த ரேமான் ஷூட்லாம் வச்சிருக்கேன். ஆண்டவர் இருவேல, அது பெரிய விஷயம். ரேமான், நானு ரேமான் அப்படின்னு, அது ஒரு பெருமை, அது ஒரு காஸ்ட்லி. ஆண்களுக்கு இந்த சூட்டு இந்த மாதிரி அது ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ். அது இந்த கல்யாண கோட்டில் அதில் தான் போடுவாங்க. நம்ம ஐயா கூட ரேமாண்ட் சஃபாரி தான் போட்டுக்காரு நினைக்கிறேன். அவன் ஐயா ஆல்ஃபிரட் ஐயா. சரி, அப்படிதானே ஐயா? ரைட்டு. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது வந்து அதனுடைய பவுண்டர் பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்த வந்து விஜய் சிங்கானியான ஒரு ஆளு. இந்தியாவில் இருக்கிற 10 பணக்காரன் அவனும் ஒரு பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன், பல ஆயிரம் கோடிக்கு சொத்துக்காரன் விஜய் சிங்கானி. அவர் தான் அந்த ரேமான்ஸ் என்ற கம்பெனியை உருவாக்கினார். பெரிய பணக்காரன், தனி பிளேன், சொந்தமா எத்தனையோ ரோல்ஸ் ராய்ஸ் காரு, வீடு பார்த்தீங்கன்னா வீடே ஒரு 4000 கோடி ரூபாய். எவ்வளோ? மும்பை பட்டணத்துல 4000 கோடி ரூபாய் வீடு. மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு மகன், அவன் பேர் சுனில் சிங்கானியா. அவனை அமெரிக்காவை அமைச்சு படிக்க வச்சார். பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தார். பொதுவா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை என்ன பண்ணுமா, ஆமா, தாய் தாப்பனுக்கு வெட்கத்தை ஒன்று பண்ணமான்னு என்ன சொல்லுவோம், தோடு குழந்தைங்க தோழப்பா, ஃப்ரெண்டுப்பா. அப்பா அம்மாவா இருக்கக்கூடாது, எல்லாம் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும். நீ ஃப்ரெண்டா இருக்கிறது ஒன்று ஆண்டவர் வைக்கல, அப்பா அம்மாவா இருக்கிறது தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைய கண்டிப்பா வச்சிருக்கணும். இருந்தாலும் ரொம்ப செல்லம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு திருமணம் நடந்தது. பையனை தொழில் கொண்டு வந்தான். பையன் கூட சேர்ந்து தொழில் பண்ணான். தொழில் பெருசாச்சு. ரேமான்ஸ் பத்தி சொல்ல தேவையில்லை. ரேமான்ஸ் இன்னைக்கும் நம்பர் 1 தான். அப்போ பையன் கேட்டான், அப்பா என்னை தலைவராக்கி இருப்பா அப்படின்னு. எல்லாம் ஷேர், எல்லா நிர்வாகத்தையும் பையன்கிட்ட கொடுத்தான். பையன் அதுக்கப்புறம் அப்பாவை மதிக்கல, அப்பா பேச்ச கேட்கல, அப்பாவை துரத்தி விட்டான். அவருடைய பேட்டி ஒண்ணு கேட்டேன், அப்படியே எனக்கு ரத்த கண்ணீர் வந்தது. அவருடைய பேட்டி, அவர் ஒரு குடிசை பகுதியில மும்பையில பேர் செத்து போனார். போன மாசம் தான் மும்பையில குடிசை பகுதியில மாசம் 7000 ரூபாய் தான் அவருக்கு வருமானம். எவ்வளோ? 7000. அப்போ அவரும் ஒரு மனைவியும் ஒரு குடிசை பகுதி 2 பேரும் சொல்லிட்டான். அப்பா அங்க வேலை செய்யறதுனா பல லட்சம் சம்பளம். இவர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். சில நேரம் ஆபத்து. தாய் தந்தை வந்து
பிள்ளைய நம்பி எழுதி கொடுத்து ரோட்ல போன கதையெல்லாம் இது ஒரு கதை, இது ஒரு வரலாறு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி எடுத்தாங்க, ஒரு தேடி போய், இந்தியாவின் ஒரு காலத்துல மிகப்பெரிய பணக்காரன் இன்னைக்கு குடிசை பகுதியில வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கேட்டாங்க. அவர் கண்ணீரோடு ஒரு வாரியை சொன்னார், எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா. We are helpless. There's nobody to help us. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் 7,000 ரூபாய் பத்தல, நானும் என் மனைவியும் ஒரு கண்ணீரோடு சொன்னாங்க. நீ கூட பக்கடுது அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், கடைசியில் அந்த அம்மா செத்து போச்சு, சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்ற கதைக்கு போயிட்டாரு. அப்புறம் அவரும் செத்து போயிட்டாரு. ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்ல செத்து போனாங்க. செத்து போன போது மகன் வந்தான், வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அடக்கம் பண்ணான். டிவில தான் காமிச்சாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒரு வேலை சோறு தரல. அவர் சொன்ன வார்த்தை, ஐ எம் ஹெல்ப், எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அப்படின்னா. அதே மாதிரி தான் அந்த 38 வருஷம் பேசினேன். அவன் சொன்னா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, ஆனா ஆண்டவர் சொன்னா நான் இருக்கேன் அப்படின்னா. இப்ப நீங்க ஒரு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சில வியாதியெல்லாம் உதவி செய்யவே முடியாது, கேன்சர்லாம் உதவி செய்யவே முடியாது, டாக்டராலே முடியாது, சில வியாதிக்கு மருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இல்லைன்னா சில கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, யாரும் உதவி செய்ய மாட்டான். சொந்தக்காரங்க இருக்கலாம், குடும்பத்தா இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், ஆனா உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் உதவி செய்யாது. எனக்கெல்லாம் ஒரு 50 கோடி ரூபாய் கடன் இருந்தது ஒரு காலத்துல, நான் ஊழியர் வரும்போது. ஒரு ஆள் உதவி செய்யாது, ஒரு ஆள் உதவி செய்யாது. நான் கர்த்தர் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்யணும் பாருங்க. நீ கவனம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேடி வந்து என்ன பண்ணார், அவனை சுகமாக்கினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தது அவன் சொல்றான், நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நான் 38 வருஷமா இருக்கேன், எங்க சீனியர் நான் தான், நியாயத்துக்கு நான் தான் முதல் சுகமாய் போயிருக்கணும். ஆனா நேற்று வந்தவனா என்ன பண்ணிடுறான், எனக்கு முந்தி சுகமாய் போயிடறான்னு சொன்னான். நமக்கு அதே இப்படிதான் இருக்கு. நேற்று வந்தவனா நம்மளோட தாண்டி போயிட்டான், வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறி போயிட்டான். கரெக்டு தானே? அத்தனை வருஷமா நான் இருக்கேன், ஏன்னா நேற்று வந்த புயல் எல்லாம் என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சுட்டு போயிட்டான், முன்னுக்கு போயிட்டான். அப்படியே நமக்கு கூட ஒரு ஆதங்கம் இருக்கு. அப்படிதானே? எனக்கு என்னுடைய தகுதி ஏற்ற ஒரு முன்னேற்றம் இல்லை. எனக்கு பிந்தி வந்தவன பெரிய ஆயிட்டான், எனக்கு பிறகு சென்னை வந்தவன சொந்த வீடு வாங்கிட்டான், நான் சென்னை வாசியாவே இருக்கிறேன் அப்படின்னு புலம்புறவங்க உண்டு. எனக்கு பிறகு வேலைக்கு வந்தவங்க எனக்கு மேனேஜர் ஆயிட்டா, முன்னுக்கு வந்துட்டான். நான் இப்படி அப்படியே தான் இருக்கேன், எனக்கு ஒரு உயர்வே இல்லை, வருமானத்துல உயர்வு இல்லை, என் காரியம் எதுவுமே முன்னுக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை. இவன் எல்லாமே அப்படித்தானே, 38 வருஷமா அப்படியே கிடக்கிற, வர 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 விளைவு ஆகிட்டே தான் போகுது. அதனாலதான் சொன்னான், எனக்கு பிந்தி வந்தவங்கன்னா முன்னேறி போயிட்டாங்க, அந்த விட நான் அப்படியே தான் இருக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க உயர்ந்து போயிட்டாங்க, நல்ல நிலைக்கு போயிட்டாங்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புனா பாருங்க. கர்த்தர் அவனை சுகமாக்கினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாரு, 14ஆம் வசனம் வாசிங்க, யோவான் 5:14. ஆண்டவர் சொன்னார், இப்ப நான் உன்னை சுகமாக்கிட்டேன், இனிமேல் பாவம் செய்யாத என்று சொன்னான். ஏன்னா அவன் ஒரு காலத்துல பயங்கரமான பாவி என்பதனால அதை சொன்னான். இனி என்ன பண்ணக்கூடாது, நீ நல்லா திருப்பி போயிட்டு கத்தி சொத்தக்கூடாது, இதை வேற எதுவும் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம் வாசிங்க. அவன் என்ன பண்ணான், யூதர்களுக்கு சாட்சியாக இயேசுவை என்ன பண்ணான்,
என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் எங்க போறான்? தேவாலயம் தான் போறான். முதல்ல எங்க போறான்? அவனை தேவாலயத்துல ஆண்டவர் பாக்குறாரு. எதுக்கு போறான்? ஆண்டவர் நன்றி சொல்ல போறான். இந்த போர்டை பாருங்கய்யா, போர்டில் எழுதி போட்டுருக்கீங்க. சரி, 62. சரி, முதல்ல தேவாலயத்துக்கு தான் போறான், போய் நன்றி சொல்றான். அப்போ முதலாவது யாரும் கேட்பான்? அவன் நினைச்சுதான் வீட்டுக்கு போய்க்கலாம். நான் 38 வருஷமா என் வீட்டை விட்டு அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டு தேவாலயத்துக்கு. ஆனா யாருக்கு முதலிடம் கொடுக்குறான்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறான். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ இனிமே பாவம் செய்யாத, உன்னை சுகமாக்கிருக்கேன், இனிமே பாவம் செய்யக்கூடாது. அங்க ஊரா போறான், தெரு தெருவா போய் யூதர்கள் அந்த இஸ்ரேல் நாடு போய் இவனுக்கு வந்து வரலாறு என்ன சொல்றதுன்னா, இஸ்ரேல் நாடு முழுக்க போனான். யூதயா, சமேரியா, கலிலேயா 3 பகுதிக்கு போய் அவன் என்ன சொன்னான்? ஏசு என்ன சுகமாக்கினான். நான் 32 வருஷம் மூலமா வியாதியா இருந்தேன், நான் இப்படி ஒரு பாவியா இருந்தேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஏசு வந்து எனக்கு உதவி செய்தார். யார் கைவிட்டாலும் என்ன அவர் கைவிடவே மாட்டார். தாய் மறந்தாலும் மறக்காத தேவன். அவர் என்ன பண்ணார்? எனக்கு உதவி செய்தார், பாருங்க என்ன சுகமாக்கிட்டார் சொல்லி என்ன பண்ணான்? ஊரா போய் சொன்னான். நீங்க இந்த ஜெசி ஏன் வந்து ஜெசின்ற பேர் ஃபேமஸ் ஆயிருக்கு வரலாற்றுல இருக்குன்னா, அவன் வந்து பெரிய ஊழியம் செய்தான் என்று வரலாறு சொல்லுது. எங்க போனா 10,000 பேர் கூடினாங்க, அனைவரும் சொசமானார்கள். அவன் கூட்டத்துல நிறைய பேர் சுகமானார், நிறைய குருட்டு கண்கள்லாம் திறக்கப்பட்டுச்சு. ஜெசி ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறி போனான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ பின்னுக்கு கடந்தவனை கர்த்தர் என்ன பண்றார்? முன்னுக்கு தூக்கி கொண்டு வைக்கிறார், அவனை உயர்த்துகிறார். அவன் கவலைப்பட்டான், எனக்கு பின்னாடி முன்னாடி, நான் முன்னாடி இருந்து இருக்கேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க வீடு கட்டிட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க, அப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒரு கவலை இருந்தது. அதையும் சொன்னான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன பண்ண? அவனை உயர்த்திட்டார். இன்னைக்கும் இந்த ஜெசியை பத்தி இன்னைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து பூரண விசுவாச சபையில் பேசணும். நீ உலகத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2000 3000 கோடி பைபிள் இருக்கு உலகத்துல. 3000 கோடி பைபிளையும் அவனை பத்தி எழுதியிருக்கு. கர்த்தர் அவனை உயர்த்திட்டான். உதவி செய்வார் யாரும் மற்ற அனாத கூட இருந்தவனை கர்த்தர் அவனை சுகமாக்கி அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவன்கிட்ட 2 விஷயம். அவன் காத்திருந்தான் கர்த்தருக்கு. காத்திருக்கணும். 38 வருஷம் கூட ஆகணும் சில காரியத்துக்கு. 38 நாள் நம்மளால காத்திருக்க முடியாது, 3 மணி நேரம் காத்திருக்க முடியாது. அவன் 38 வருஷம் காத்திருந்தான். நான் சேலம் போயிருந்தேன் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி. அங்க ஒரு 5 கூட்டங்கள்ல பேசினேன். அப்போ ஒரு சண்டே சர்வீஸ், ஒரு பெரிய சபை, ரொம்ப பெரிய சபை அங்கே இருக்கிறது. அதில் காலையில் 2 ஆராதனை பிரசங்கம் பண்ண அழைத்து வந்தார்கள். முதல் ஆராதனை பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் என்ன சொன்னாங்க, செகண்ட் சர்வீஸ்க்கு ஆட்கள் காத்திருக்கு, நீங்க டக்குன்னு வாங்க, சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், 2வது ஆராதனை இருக்கு, உங்களுக்கு வெள்ளம் வேணும்ட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறத குறையலாம். விறுவிறுன்னு கூட்டு போட அந்த கேம்ப் பெரிய காம்பவுண்டு, அதில் ஒரு வீடு இருந்தது. போகும்போது ஒரு 80 வயசு அம்மா நின்று இருந்தது. ஐயா எனக்கு ஜாப், அவரே சொல்லிட்டாரு, இப்போ யாரும் ஐயா ஜாப் பண்ண கேட்காதீங்க, சாயங்காலம் ஈவினிங் ஒரு மீட்டிங், அங்கேயே மீட்டிங், அந்த மீட்டிங் வந்தீங்கன்னா ஐயா எல்லாருக்காக தலையில கை வச்சு ஜெபிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால யாரையும் ஜாப் பண்ண விடல. நான் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அவசரமா போனேன், ஐயா ஜாப் பண்ணுங்க, ஒரு ரொம்ப காலம் தலைவலியில கஷ்டப்படுறோம், தாங்க முடியாத தலைவலியில கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் சும்மா தலையில ஒரு அவசரத்தை தலையில கை வச்சு ஏசு நாமத்தில் ஆண்டோட சுகமாக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான், சும்மா ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணேன். ஏன்னா அங்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஒரு 4-5 நாள் மணி பாஸ்டர் ஐயா ஃபோன் பண்ணார். சொன்னார், ஐயா நீங்க அவசரமா வெளியே வந்தீங்க, அப்போ ஒரு 80 வயசு தாயார், அவங்களுக்கு 40 வருஷமா தலைவலி, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர், மண்டை வெடிக்கிற மாதிரி வலிக்கும், பிபி, 40 வருஷமா என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் தலைவலி சுகமாகுது. ஆனா இப்போ 1.5 மாசமா தலைவலியே இல்லை, கர்த்தர் அவங்களை சுகமாக்கிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணுது, ஊரா தெருவா போய் சொல்லுது, ஏசாமி என்ன சுகமாக்கிட்டார், ஏசாமி என்ன சுகமாக்கிட்டார், 40 வயசு எனக்கு 80 வயசு, 40 வருஷமா தலைவலியில கஷ்டப்பட்டேன்னு சுகமாக்கிட்டாருன்னு பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் இவன் என்ன பண்ணான்,
38 வருஷமா எனக்கு உதவி செய்யறது யாரும் கிடையாது. நான் வியாதியில கடந்தேன், நான் ஒரு பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன், எனக்கு பிந்தி வந்தவன் முந்தி போயிட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை தேடி வந்து சுகமாக்கினான்னு சொல்லி அங்க போய் சொன்னான். எங்க போனாலும் 10,000 பேர் வந்தார்கள் சொல்லி வரலாறு சொல். கர்த்தர் அவனை ஜெஸ்ஸியை உயர்த்தினான். கர்த்தர் நாமத்துக்கு சொத்துறோம். ஜெஸ்ஸிக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவன் காத்திருந்தான், கர்த்தருக்கு காத்திருந்தான். மனம் திரும்பிட்டான், அவிதான். என்னைக்கு பெதஸ்தா குளத்துக்கு போனாலும் மனம் திரும்பிட்டான். ஆனா 38 வருஷம் பொறுமையா இன்னைக்கு சுகமாயிருவேன், நாளைக்கு சுகமாயிருவேன் எதிர்பார்த்து காத்திருந்தான். அல்லேலூயா. நம்ம பொறுமை, ஆண்டவர்கிட்ட நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேணும். சில நேரங்களில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 38 வருஷம் கூட இந்த அம்மா 40 வருஷமா காத்திருந்து, நான் சொன்ன வயசானம்மா கேளத்தம்மா 40 வருஷம் சுகத்துக்காக காத்திருந்தது. அதே மாதிரி காத்திருக்க வேண்டியது சில காரியங்கள். நம்ம அவசரப்பட்டா அது நடக்காது. சில நேரம் கர்த்தர் சில டைம் வச்சிருக்காரு, அது காலத்திலே அவர் நேர்த்தியா செய்யறார். அதனால நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை அதனால நீ பொறுமையா இருங்க, அவசரப்படாது, பொறுமையா இருங்க. ஆண்டவரே வந்து என்ன சொல்ற, நீங்க உங்களுக்கு உதவி செய்யறது யாருமே இல்லாம இருக்கலாம், ஒரு நாள் கூட எனக்கு உதவி செய்யல நிலையில, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மனிதன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். கர்த்தரோ என்றால் உங்களுக்கு உதவி செய்ய அவர் சகாயம். அவர் சொல்ல, நான் உனக்கு சகாயம் செய்யறேன், நானே உனக்கு பரிகாரியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரம் உன்னை சுகமாக்குவார், விடுதலையாக்குவார். ஒரு 38 வருஷம் வியாதி இல்லை, எனக்கு பல வருஷமா பொருளாதார பிரச்சனை போராட்டம் இருக்கலாம், கடன், அதையும் கர்த்தர் அவரே இறங்கி வந்து அதை சரி பண்ணுவார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை, ஒரு 38 வருஷமா எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னு இருக்கலாம், ஒரு செட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் கூட இல்லைன்னு இருக்கலாம், அந்த கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னா, நான் உனக்கு உதவி செய்வேன். மனிதன் உதவி செய்யலன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டுருக்கலாம், உன் கணவர் கைவிட்டுக்கலாம், மனைவி கைவிட்டுருக்கலாம், உற்சாக உறவினர்கள் கூட பிறந்தா கைவிட்டுருக்கலாம், நண்பர்கள் கைவிட்டுருக்கலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன். முடிச்சுக்கிட்டா